அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது? அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில குரு இருந்தாரு. இப்ப அதிசார குருவாக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தான் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்த சுபத்துவப்படுத்துறதுனால, இந்த 7, 10க்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, தனலாபம்ன்றது நல்லாருக்கும். ஒரு பண கஷ்டம் இருந்தாலுமே, இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு தனலாபத்த தான் இது ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்தில ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை. பிசினஸும் இங்க நல்லா இருக்க போகுது. அதிசார குரு பயிற்சியால. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்னன்னா, 3ஆம் இடம் அப்படின்றது கழுத்து மற்றும் காதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால, இங்க 6ஆம் அதிபதியும் வந்து தொடர்பு கொள்றாரு. 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு 8ஆம் பார்வையா செவ்வாய் பகவான். அப்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனோ அல்லது காது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இந்த மாதத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 5ஆம் இடத்தோட அ சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் அதிபதியோட சஞ்சாரம் பண்றாரு இந்த மாசம். சுக்கிரனோட சேர்ந்த இந்த புதன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. புதுசா ஒரு 2 வீலர், 4 வீலர் வாங்குறதோ அல்லது வீடு கட்டக்கூடிய முயற்சி இது எல்லாமே நல்ல நிலையில தான் இருக்க போகுது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன்ஸு அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஜாபுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு. ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 8க்குரியவர் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 8க்குரியவர், 9க்குரியவர் அவர்தான். அ அ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, முயற்சிய வந்துட்டு தோல்விகள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடம்ன்றது வீரியஸ்தானம். அங்க மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இந்த மாசத்துல. அது வருட கிரகம் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா, வீடு கொடுத்தவர் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு. நவம்பர் மாசத்துல சூரியன் நீசமாக இருப்பாரு. இந்த முயற்சி மட்டும் ஒரு சில அமைப்புகள்ல தோல்வி தரும். மீதிப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாத காலம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே. நல்ல தனலாபம், நல்ல வேலை, ப்ரமோஷன்ஸு, வீடு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.